ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெய்னி சீசனில் ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து மிளகாய் பஜ்ஜி, அதே மாதிரி வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து வெத்தலைப்பாக்கு வச்சு ஒரு ஸ்பெஷல் பஜ்ஜி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கப் கடல் மாவு, கொஞ்சம் தேவையான அளவுக்கு சில்லி பவுட்ரு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, சால்ட்டு, அதே மாதிரி கொஞ்சம் ஓமம் போட்டு லைட்டாக கொஞ்சம் சோடா உப்பு வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டு தண்ணி வந்து ஒரே டைம் ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஊற்றிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எண்ணெயை நமக்கு இழுக்காமல் இருக்கிறதுக்கு வேண்டி சூடான எண்ணெயை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இலையை எடுத்து நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம பஜ்ஜி எப்படி போடுறோமோ அதே மாதிரி சூடான எண்ணெயில் பஜ்ஜி போட்டுக்கோங்க. இது வந்து உண்மையாலுமே ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம எப்படியோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு தோணும் போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தி. நீங்கள் ஏன்னா ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அன்ஹெல்தின்னு நினைப்போம். ஆனால் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டா கொஞ்சமாவது நமக்கு நல்லது நடக்குங்கிறதுக்காக தான் நான் இந்த ரெசிபி போட்டிருக்கேன். அட்லீஸ்ட் பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.